ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபர்ஸ் கிச்சன். ப்ளூபர்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான ஒரு சோயா குஸ்கா ரெசிபி தாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம். நல்லா குழையாமல் இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் குஸ்கா பண்ணுறதுக்கு கைமா அரிசி தாங்க எடுத்திருக்கேன். இது 200 ml இருக்கும். இந்த கிளாஸ் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இது 200 ml இருக்குங்க. இது இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இப்போ இதை வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க. இது இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நான் இப்போ ஒரு 1/4 கப்பு அளவுக்கு சோயா எடுத்துருக்கேங்க. சின்ன சோயா, பெரிய சோயா தான் நான் எடுத்திருக்கேன், பெருசு எடுக்கலை. இப்போ இதுவும் ஒரு 5 நிமிஷம் அங்கே ஊறட்டும். பாருங்கள், சோயாலாம் ஊறி நல்லா கொஞ்சம் பெருசாக வந்திருக்குங்க. முன்னாடி போட்டதுக்கு இப்போ போட்டதுக்கு வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த தண்ணியை நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கிடுவோம். சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாதுங்க, அந்த அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சுத்தமாக தண்ணியே இல்லாமல் தான் நான் பிழிஞ்சு எடுத்திருக்கேன். குஸ்காக்கு குக்கர் சூடாயிருச்சுங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இல்லை கிராம்பு, ஏலக்காய், பட்டை எல்லாம் சேர்த்துக்கிறேன். ஒரு பிரியாணி இலை. இதில் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். இதை இப்போ கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிடுவோம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்குங்க. இதில் நான் ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. இப்போ இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் சில்லி பவுடர், அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு தயிரும் சேர்த்துக்கிறேன் நான். தக்காளி இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி பிழிஞ்சு வச்சுருந்த சோயா இருக்குல்லங்க, இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் நான். இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன், இது வதங்குறதுக்காக. இதை இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்குவாங்க. இப்போ கொஞ்சோண்டு புதினாவும் கொஞ்சோண்டு மல்லி இலையும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசி இருக்குல்லங்க, இப்போ அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கிளாஸ் அளவுக்கு தானங்க நம்ம அரிசி எடுத்தோம். இந்த கிளாஸுக்கு 1.5 கிளாஸு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஏற்கனவே வெங்காயம் இதெல்லாம் வதங்குறதுக்காக தான் உப்பு போட்டேன். இப்போ அரிசி சேர்த்துருக்காங்களங்க, இப்போ அதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ ஒரு கொதி வருதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு பார்த்துக்குறோம். காலைலன்னா நம்ம சேர்த்துக்கலாம், அதுக்காக தான் உப்பு உரப்பு. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க, நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு கல் தூக்கலாக இருந்தால் நமக்கு தண்ணியெல்லாம் வற்றி கரெக்டாக உப்பு கரெக்டாக இருக்குங்க. இப்போது கொஞ்சோண்டு நான் சேர்த்துக்கிறேன்.
இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிறோங்க. ஒரு விசில் வந்துருச்சுங்க. இப்போ நான் அடுப்பை அமர்த்திக்கிறேன். ப்ரெஷர் போக நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன். ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்க்கும்போது நல்ல அரோமா நல்லா இருக்குங்க. நெய் வாசம் எல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கு தான்